இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததாலும் மருந்துகள் பற்றாக்குறையாலும் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். எக்கோ ஸ்கேன் எடுப்பதற்கு பணியாளர்கள், நரம்பியல் மருத்துவர்கள் இன்றியும் மருத்துவமனைகள் இயங்குவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டாக்டர்கள் எல்லா துறையிலுமே போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கார்டியாக் பிரச்சனையில் வரக்கூடிய நபர்களுக்கு உடனடியாக பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஒரு சூழலில் மருத்துவமனை இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ மருத்துவமனையில் மெடிசின் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு என்ன இல்லை, மெடிசின் இருப்பு இல்லை. இப்போ எந்த மெடிசின் கொஞ்சம் தேவைப்படல, கொஞ்சம் அதிகமான இல்லை முக்கியமான நோய்க்குள்ள மெடிசின் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய மருத்துவத்தின் பிரதான தேவைகளை பூர்த்தி செய்வது இங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய விபத்து உள்ளிட்ட பல்வேறு உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்காக இங்கிருந்து பெரும்பகுதியான மக்கள் மதுரைக்கு ரெஃபர் செய்யப்படும் வழியில் உயிரிழப்பு அதிகமாக இருப்பதாக கூறி ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது அந்த மருத்துவமனையானது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இங்கு வரக்கூடிய பிரதான நோயாளிகளான அந்த இருதய நோயாளிகளுக்கு எடுக்கக்கூடிய எக்கோ சிகிச்சைக்காக போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லை எனவும், அதே போல நரம்பியல் சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் இல்லை எனவும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு, குறிப்பாக வரக்கூடிய நோயாளிகளுக்கு கழிப்பறை வசதி இல்லை எனவும், அது மட்டுமல்லாது குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் சிரமப்படுவதாகவும், மேற்படி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் போது பல்வேறு உயர்ரக சிகிச்சைகள் அளிக்கப்படாததால் மீண்டும் இங்கு தற்பொழுது இங்கிருந்து மதுரைக்கு பரிந்துரைப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ச்சியாக நிலவுவதாக இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாது ராமநாதபுரத்தை அடுத்த ராமேஸ்வரம் பகுதியானது பிரதானமான சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது. இந்த பகுதிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் வந்து செல்லக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த தாலுகா மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் வருவதில்லை எனவும், அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக அங்கிருந்து ராமநாதபுரத்தை பரிந்துரைக்கப்படுவதால் பல்வேறு உயிரிழப்பு ஏற்படுவதாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், யாத்திரிகர்கள், அதே போல சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது மீனவர்கள் வசிக்கக்கூடிய பிரதானமான பகுதியாக இருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது வலுவாக இருந்தது. அது மட்டுமல்லாது ராமநாதபுரத்தின் மற்ற பிற பகுதியில் இருக்கக்கூடிய கடலாடி, முதுகுளத்தூர், கமுதி உள்ளிட்ட தாலுகா மருத்துவமனைகளும், அதே போல திருவாடனை மருத்துவமனைகளும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவர் சரியான நேரத்தில் பணிக்கு வருவதில்லை எனவும், மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதன் காரணமாக சிகிச்சை அளிப்பதில் மெத்தனம் ஏற்படுவதாகவும், அதன் காரணமாக பரிந்துரைக்கப்படும் போது அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அதே போல கீழக்கரை, அது மட்டுமல்லாது ராமநாதத்தை அடுத்த பரமக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய அளவு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் மிக குறுகிய அந்த இடத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், ஹாஸ்பிட்டல் சீட் அமைத்து அந்த சிகிச்சை அளிப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் குற்றச்சாட்டானது நிலவுகிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்லாது இந்த பகுதிக்கு வரக்கூடிய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவது மட்டுமல்லாது பணியாளர்கள் இந்த உரிய அளவில் ஏற்பாடு செய்து இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை அதிகரித்து இங்கு சிகிச்சையானது வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களை கொண்டு, அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை கொண்டே இங்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும், துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கு வராததன் காரணமாக பல்வேறு சிகிச்சைக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை எனவும், அது மட்டுமல்லாது போதிய அளவில் அந்த மருந்துகள் இல்லாததன் காரணமாக எழுதி தரக்கூடிய மருந்துகளை வெளியே விலை கொடுத்து வாங்குவதாகவும், குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் சிரமப்படுவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்கள், இந்த மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான கழிப்பிடங்கள் போதிய அளவில் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம், அரசு உடனடியாக கவனத்தில் மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாவட்ட மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. பிரியங்கா.
விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.